வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியம் முதுகலை பட்டதாரியில் செகண்ட் சி லிஸ்ட்டு யாருக்கெல்லாம் வெளியிட போகிறாங்க என்பதை குறித்து ஒரு முக்கியமான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முதுகலை பட்டதாரியுடைய இந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க இந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்பொழுது வெளியாகும்? இதுதாங்க இப்போ இருக்கிற எல்லாத்துடைய கேள்வி. ஏன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு சிவி எல்லாமே ஒரு 90% வந்து பார்த்திங்கன்னா முடிக்கப்பட்டுள்ளது. ஸோ சிவி முடித்தவர்களுக்கு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுவாங்களா, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் உயர்வு பிறகு. ஸோ வேக்கன்சிஸ் உயர்வுன்றது எல்லா டைமுமே நடந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு டைமுமே டிஆர்பி வந்து பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் 3 முறை 4 முறை வேக்கன்சிஸ் உயர்வை கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு நிறைய பீப்புள்ஸுக்கு இந்த டைம் கொடுக்க போகிறாங்க. அதனால் எல்லாருமே கவலையப்பட வேண்டாம். ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் 1:5 என்ற ரேஷியோ அளவில் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பணி நிரந்தர வாய்ப்புகளையும் அளிக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. இதுதான் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி உதவியாளர் உடற்கல்வி இயக்குனர் நிலை கிரேட் 1 நேரடி ஆட்சேர்ப்பிற்கான அறிவிக்கப்பட்டுள்ள சிவி லிஸ்ட்டில் இருக்கிற முக்கியமான தகவல்கள். அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்பியோடைய முக்கியமான ஒரு செயல்முறை விளக்கத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அந்த ஒரு செயல்முறை விளக்கம் பிஜிடிஆர்பியில் வந்திருக்க அந்த ஒரு செயல்முறை விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை காலி பணியிடங்களுடைய கட்டமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டைம். ஸோ ஒவ்வொரு அடிப்படை காலி பணியிடங்களும் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துறை வாரியாக காலி பணியிடங்களை தற்சமயம் வெளியிட போகிறாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக. ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இப்படி எல்லா துறை வாரியாகவும். அது மட்டுமே கிடையாது, பள்ளி கல்வித்துறை டிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய இந்த பள்ளி கல்வித்துறையில் காலி பணியிடங்களை வெளியிட போகிறாங்க. ஸோ பின்தங்கிய மற்றும் மிக பின்தங்கிய வகுப்பினர் நலத்துறைக்கும் உண்டான காலி பணியிடங்களும் தற்சமயம் வெளியிட போகிறாங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடிய நலத்துறைக்கு உண்டான வேக்கன்சிஸும் தற்சமயம் வெளியிட போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, மாநகராட்சி பள்ளிகள் சென்னை, கோவை, மதுரை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முனிசிபாலிட்டி ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வனத்துறை. ஸோ இந்த நியமனம் இந்த துறைகள் ஏதேனும் ஒன்றாகத்தான் இதில் இருக்கும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ காலி பணியிடங்களுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேக்லாக் வேக்கன்சிஸ் பின்தங்கிய காலி பணியிடங்கள், முந்தைய தேர்வுகளில் நிரப்பப்படாத காலி பணியிடங்களை இப்போ எடுத்துக்குவாங்க. நடப்பு காலி பணியிடங்கள் கரண்ட் வேக்கன்சிஸ் கூட அதை ஒப்பிட்டு இதையும் சேர்த்து ஒரு புதிய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் வெளியிட போகிறாங்க. 2 முக்கிய வகைகளின் அடிப்படையில் இந்த இடங்கள் எல்லாமே நிரப்பப்படும் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஒதுக்கீடான செயல்முறை எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதிப்பெண் அடிப்படையில் ரேங்க் லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. தேர்வர்கள் பெறும் மதிப்பெண்கள் தான் முக்கிய காரணியாகும். அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்கள் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தை பெற்றுக்குவாங்க. ஸோ அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸ் சமூக இடஒதுக்கீடு ஒவ்வொரு சமூக பிரிவுக்கும் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இப்படி எல்லாத்துக்கும் காலி பணியிடங்கள் அடிப்படையில் தற்சமயம் வந்து பெறுகிறாங்க. ஸோ துறை ஒதுக்கீடு, ஸோ எந்தெந்த பாட வகையாக, ஸோ பள்ளி கல்வித்துறையில் பாட வாரியாக 14 பாட வாரியாக முதுகலை பட்டதாரியோடைய ப்ரொஃபஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டை தற்சமயம் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க, தயாராகும். ஸோ மீதமுள்ள இடங்களை வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை நிரம்பிய பிறகு அடுத்தடுத்த மதிப்பெண் பெற்றவர்களுக்கு மாநகராட்சி பள்ளிகள் மற்றும் நலத்துறை பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்கள் ஒதுக்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ உங்கள் நியமனத்தை தீர்மானிக்க ஒரு முக்கியமான காரணிகள் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அந்த ரேங்க், நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்க, ஹையஸ்டான ஸ்கோர், ஓகேங்களா, உங்களுடைய மதிப்பெண்கள். ஸோ உங்களுடைய சமூக பிரிவு உங்களுடைய கம்யூனிட்டி வைஸாக நிர்ணயிக்கும். காலி பணியிடத்திற்கான வகை, எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த காலி பணியிடங்கள், ஸோ ஏதாவது பீரியாடிக் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க முதுகலை பட்டதாரியுடைய நியமனங்கள் நாளுக்கு நாள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ பிஜிடிஆர்பியோடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அந்த சிவி லிஸ்ட்டை நீங்கள் பார்ப்பதற்கு தயாராகி கொள்ளுங்கள். அதுபோல் முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்கள் 1996 ஒரு 1500 வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக குறிப்பிட போகிறாங்க. அதற்குண்டான அப்டேட்டையும் இன்னும் ஒரு சில தினங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.